SRGDS Matriculation News Channel. வணக்கம். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 49. காலம் அறிதல். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இதன் பொருள், இந்த உலகத்தை வெற்றி கொள்ள விரும்புவர் அதற்குரிய காலம் வரும் வரை சிறிதும் மனக்கலக்கம் இன்றி காத்திருப்பார். நன்றி. ஆஜ் கா ஷப்த் क्या, what, कब, when, क्यों, why, कहाँ, where, कैसे, how, कौन सा, which. धन्यवाद. Word after day, word, fast, meaning, moving quickly. Example, the rabbit is fast. Thank you. வணக்கம். இன்றைய பகவத்கீதை பொன்மொழி. அசுரத்தன்மை உடையவர் வீண் பெருமை பொய் கௌரவம் இவற்றில் அடைக்கலம் கொண்டு மயக்கப்பட்டு தூய்மையற்ற செயல்களில் ஈடுபடுவர். நன்றி. K. ஷாம் கணேஷ், P. அன்ஷிகா. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அரும்புகளுக்கு பள்ளியின் சார்பாக பிறந்தநாள் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவி M. பிரபாவதி. 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்று கல்வி சுற்றுலாவின் ஒரு பகுதியான உலக புகழ்பெற்ற வானியல் ஆய்வகம் அமைந்துள்ள காவலூர் பகுதிக்கு சென்று பார்வையிட்டனர். அவற்றின் சிறப்புகள் மற்றும் அறிவியல் சார்ந்த தகவல்களை அறிந்து கொண்டனர். பாண்டிச்சேரி தவளக்குப்பம் அரவிந்த் கண் மருத்துவமனையில் இருந்து டி. லாவண்யா என்ற செவிலியர் நம் பள்ளியில் படிக்கும் LKG முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கண் பரிசோதனை முகாம் நடத்தினார். வட்டார அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் நாம் SRGDS மெட்ரிகுலேஷன் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 23/7/2026 இன்று ஒலிபரப்பு தினமாக தேசிய அளவில் கொண்டாடப்படுகிறது. 1927ஆம் ஆண்டு ஜூலை 23 அன்று இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி IBC மும்பையில் தனது முதல் வானொலி ஒலிபரப்பை தொடங்கியது. இதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை 23 தேசிய ஒலிபரப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 1936ஆம் ஆண்டு ஆல் இந்தியா ரேடியோ அதிகாரப்பூர்வமாக உருவாக்கப்பட்டது. 1957 முதல் ஆகாஷ்வாணி என்ற பெயர் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நாளின் முக்கியத்துவம் இந்திய வானொலி ஒலிபரப்பின் தொடக்கத்தை நினைவு கூறுகிறது. செய்தி, கல்வி, பொழுதுபோக்கு மற்றும் பொதுமக்கள் விழிப்புணர்வில் ஒலிபரப்பின் பங்களிப்பை எடுத்துரைக்கிறது. வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களின் சமூக பொறுப்பை வலியுறுத்துகிறது. பேரிடர் காலங்களிலும் அவசர நிலைகளிலும் தகவல்களை விரைவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஊடகங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. Yesterday's quiz question and answers. Today's quiz questions. Number 1. In which year was the first radio broadcast made in India? Number 2. What does AIR stand for? Please post your answer in the comment box. Thank you. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம்.